அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீர் கைது. அமலாக்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கை. கூண்டோடு சிக்கப் போக்கும் திமுக நிர்வாகிகள். உச்சக்கட்ட பயத்துல அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்காராம். என்ன பண்றதுன்னு அவருக்கு கையும் புரியல, காலும் புரியல. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே, விஜயுடைய ஆட்சியில நெறைய முறைகேடு இருக்கு. விஜய்க்கு ஒழுங்கா தமிழ்நாட்ட ஆளத் தெரியல. அப்படி இப்படின்னு ஒரு வாரம் மட்டும் திமுக சைட்லருந்து அதிகமான குரல் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு, அவர் எடுத்த சில அதிரடியான நடவடிக்கைகள். அத தெரிஞ்சுக்கிட்ட திமுகவினர் இப்போ என்ன பண்றது? நாம எல்லாரும் வசமா விஜய் கிட்ட சிக்கிட்டோமே! எப்படி இதுலருந்து தப்பிக்கிறது? அப்படின்னு தெரியாம பயங்கர குழப்பத்தோடையும், பயங்கர பயத்தோடையும் இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் விஜய் ஆட்சி அமைச்ச உடனே அவர் சொன்ன ஒரே வாக்கு. அது ஒரு வேத வாக்கு. ஊழல். எனக்கு புடிக்காத விஷயம் ஊழல். அத நானும் பண்ண மாட்டேன். எனக்கு கீழ இருக்கவங்களையும் பண்ண விட மாட்டேன். அப்படி இதுக்கு முன்னாடி பண்ணவங்களையும் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, அப்படி இதற்கு முன்னாடி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் பல இடங்கள்ல டீல் இருக்கு. அதனால இவங்கள கைது பண்றதோ, இல்ல அவங்கள விசாரிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க பேர்லலாம் நெறைய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா, அந்த வழக்குகள அவங்களால விசாரிக்கவும் முடியல. அவங்கள கைது செய்யவும் முடியல. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் பலமும் இருக்கு, படை பலமும் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்த விஜய் அவர்கள், நேரடியாக நாம யாரையும் பகச்சுக்க வேணாம் அப்படின்னு டெல்லிக்கு கிளம்பி போனாரு. கிளம்பி போனவரு சும்மா இல்லாம நேரடியாக மோடி, அமித்ஷான்னு எல்லாரையும் பார்த்து பேசினாரு. அது போக லோக்கல் போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ டெல்லியில இருக்கிற அமலாக்கத்துறையினர என் கூட அனுப்புங்க. சில முக்கியமான அமைச்சர்கள் மேல நெறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கு. அவர திரும்பவும் நாம கைது பண்ணணும். கைது பண்ணி அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்து அவருடைய குற்றங்கள் கண்டுபிடிச்சோம்னா, கண்டிப்பா அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடலாம். அத பறிமுதல் பண்ணாலே அது தமிழ்நாட்டுடைய பாதி கடன அடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் அங்க பேசியிருக்காங்க. முதல்ல பிரதமர் மோடி கூட விஜய் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்காரு. ஆனா, விஜய் பேசின விஷயங்கள், அவர் சொன்ன சில திட்டங்கள் இது எல்லாமே பார்த்து மோடியே அசந்து போயிட்டாரு. ஏற்கனவே மோடிக்கும், திமுகவுக்கும் சுத்தமா ஆகாது. அதுபோக இடையில திமுக சும்மா இல்லாம ஆளுநர் கே.என். ரவியவும் அவர் மேல் நெறைய குற்றச்சாட்டு பதிவு பண்ணி, அவர இங்கேருந்து கெளப்பிட்டாங்க. இப்படி மேலிடத்துக்கும், கீழிடத்துக்கும் செட் ஆகாம இருந்த இந்த நேரத்துல, விஜய் அவர்கள் அதிரடியா ஜெயிச்சு உள்ள பூந்து, இப்போ மேலிடத்து சப்போர்ட்ட வாங்கிட்டாரு. அது போக செந்தில் பாலாஜி மேல இருக்கிற நெறைய குற்றச்சாட்டுகளுக்கு எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி வரைக்குமே நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. திமுக கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவர் பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதனால இப்போ பிரதமர் மோடியே செந்தில் பாலாஜிய கைது பண்றதுக்கு தேவையான எல்லாவித நடவடிக்கை எடுக்க சொல்லி விஜய்க்கு பர்சனலா சொல்லியிருக்காரு. அது போக அமலாக்கத்துறையினர் திடீர்னு இன்றைய தினம் செந்தில் பாலாஜி வீட்ட முற்றுகையிட்டிருக்காங்க. அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையில அவருடைய வீட்லயும் சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்காம். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில செந்தில் பாலாஜி இப்போ கைது செய்யப்பட போறாராம். கைது செய்யப்பட்டு அவர முழுவதுமா சிறையில் அடைக்கிறதுக்கும், அவர்கிட்ட மேலும் சில விசாரணை நடத்தி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த முக்கிய புள்ளிகள் யாராக இருந்தாலும் அவங்களையும் கைது செய்யறதுக்கு தேவையான எல்லாவித நடவடிக்கைகளும் இப்போ எடுக்கப்பட்டிருக்காம். அப்படி செந்தில் பாலாஜியும் அவருக்கு கூட்டணியா இருந்த எல்லா திமுக நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டா உண்மையிலேயே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க.